அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிகவும் எளிமையான உடலுக்கு புத்துணர்ச்சியும் நமது மூளை பகுதிக்கு நல்லதொரு சுறுசுறுப்பை தரக்கூடிய கபாலபதி பிராணாயாமா என்ற ஒரு பயிற்சியை நாம் செய்ய இருக்கின்றோம். முதலில் இந்த பயிற்சியை செய்வதற்கு நாசிகள் இரண்டையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு நேராக நிமிர்ந்த நிலையில் உங்களுடைய முதுகு, கழுத்து, தலை நேராக இருக்க வேண்டும். 2 நாசில் வழியாக மூச்சை நன்கு இழுத்து மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும். முதல் பயிற்சிக்கு ஆயத்தமாவதற்காக இந்த முறை செய்கின்றோம். நன்கு மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். மூன்று முறை நன்கு ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும். இப்போது நாம் இந்த கபாலபதி பிராணாயாமா என்று சொல்லப்படுகின்ற பயிற்சியை செய்வதற்கு முன்பு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகின்றோம். மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்க வேண்டும். இழுத்தவுடன் 2 நாசில் வழியாக மெதுவாக மூச்சை தொடர்ந்து வெளிவிட முடிகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் பயிற்சி முறை. இப்போது செய்ய போகின்றோம். இது போன்று மூச்சை நன்கு உள்ளே இழுத்து அடிவயிற்று பகுதியை உள்ளிழுத்து மூச்சை மெதுவாக தொடர்ந்து வெளிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்ப யோக பயிற்சி செய்பவர்களுக்கு முதலில் ஒரு 6 முதல் 10 எண்ணிக்கை வரை நம்மால் மூச்சை தொடர்ந்து ஒரே மூச்சில் வெளிவிட முடியும். கொஞ்சம் பயிற்சி செய்த பிறகு பார்த்தீர்களானால் இந்த வெளிவிடக்கூடிய மூச்சு ஆனது 15 எண்ணிக்கை, 20 எண்ணிக்கை, 30 எண்ணிக்கை என தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வரும். தொடர் பயிற்சியின் மூலமாக பிராணாயாமத்தில் நல்லதொரு தேர்ச்சி நம்மால் பெற முடியும். இந்த கபாலபதி பிராணாயாமா என்பது அற்புதமான பலன்களை தரக்கூடியது. பயிற்சி செய்வதற்கு முன்பாக உணவு எதுவும் அருந்தி இருக்கக்கூடாது. உணவு அருந்தியவர்கள் 2 மணி நேரம் கழித்து இந்த பயிற்சியை செய்யலாம். அல்லது காலை கடன்களை முடித்தவுடன் இந்த பயிற்சியை செய்வது நம் உடலுக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாக அமையும். மீண்டும் ஒரு முறை. இதுபோன்று தொடர்ந்து மூச்சை வெளிவிடக்கூடியது தான் இந்த பயிற்சி முறை. மீண்டும் ஒரு பயிற்சியில் சந்திப்போம். நன்றியுடன் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்திலிருந்து முனைவர் சந்தான கிருஷ்ணன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.